இந்த நிகழ்ச்சி பொழுது போக்குவதற்கான நிகழ்ச்சி அல்ல, பொழுது போதவில்லை என்று நினைப்பவர்களுக்கான நிகழ்ச்சி. பார்வைகள் பலவிதம், ஒரு மினி MBA படித்த அனுபவம். இது நிஜங்களின் தரிசனம், அனுபவங்களின் கதிர்வீச்சு. கிளிப்பிள்ளை போல உபதேசங்களை ஒப்புவிக்கும் நாடகமல்ல இது. ஒப்பனை இல்லாது, ஒத்திகை இல்லாது கருத்துக்களை உயிரோடு பிரசவிக்கும் ஒரு முயற்சி. வியாபார உலகின் பிதாமகர்கள் இந்த நிகழ்ச்சியின் கருத்துக்களை தங்களின் அனுபவ தராசில் நிறுத்தி பார்க்க விமர்சன எடைக்கல்லோடு காத்திருக்கிறார்கள். வியாபார மேலாண்மை அனுபவக் கடலில் 30 ஆண்டுகளாய் திரு தீனதயாளன் நிர்வாக ஆலோசகர் மூச்சடக்கி மூழ்கி எடுத்த முத்துக்கள். வணக்கம் நேர்களே, பார்வைகள் பலவிதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இந்த நிகழ்ச்சிக்கு ஏகோபித்த ஆதரவு கொடுத்த ரசிகர்களான உங்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றியை சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை இனிஷியலாக ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி சக்ஸஸ்ஃபுல் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனாலும் மக்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை ஒரு சரியான பாதையில் வழிநடத்தி செல்லும் லீட் ஹை பிஸ்னஸ் கன்சல்டன்சியின் சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் திரு தீனதயாளன் அவர்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சியோட முழு வெற்றியோட கிரெடிட்டும் போய் சேரணும். அந்த வகையில் இந்த வாரமும் அவர் பல பயனுள்ள விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்க போகிறாரு. வணக்கம் சார். வணக்கம். முதல்ல ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸோடு தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் சார் அச்சீவ் பண்ணுறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வாரமாக இந்த நிகழ்ச்சியில் ஒரு பிஸ்னஸை ஜென்ரேஷன் 1லேருந்து ஜென்ரேஷன் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னெல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடும், அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய நேயர்கள் இமெயில்ஸ் லெட்டர்ஸ் மூலமாக நம்மளோட தொடர்பு கொண்டாங்க. நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஜெனரேஷனில் அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கும் பொழுது அடுத்த ஜெனரேஷனில் ஒரே ஆளாக இருந்தான்னா பரவாயில்ல, பட் இது 2-3 பேர் பிரதர்ஸு இல்லை சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி வரும்பொழுது ஒரு பிஸ்னஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறச்சே ஆரம்பத்தில் எல்லாமே சுமூகமாக போனாலும் நாளடைவில் கருத்து வேறுபாடுகள் விரிசல்கள் சில சமயங்கள் அந்த பிஸ்னஸையே இழுத்து மூடுற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது. இது எதனால் ஏற்படுது, இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. இது எதனால் ஏற்படுது சார்? இதுக்கான காரணங்கள் என்ன? ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ ஒரு தனி மனிதர் ஆரம்பிக்கிறாரு. அவரே தான் எல்லா வேலையும் பண்ணுவார். அப்புறம் அவர் கொஞ்சம் பெருசானவன். பெட்டி கடை ஆரம்பித்தானா பெட்டி கடை ஆரம்பிக்கிற அவரே தான் பர்ச்சேஸ் பண்ணுவார், அவரே தான் விற்பார், அவரே தான் அக்கௌண்ட்ஸ் பார்ப்பார். அது மாதிரி தனி மனிதனாக இருக்கிறவர் என்ன பண்ணுவார், ஒரு 4-5 பேரை வச்சு வேலை வாங்குவார். பிரதர்ஸாக இருக்கிறப்ப என்ன நடக்குது, வேலைகளை பிரிச்சுக்கிறாங்க. ஒரு ஃபேமிலியில் பிரிச்சுட்டு நீ இதை பாருப்பா, நீ இது பாரு, நீ இது பாருன்னு சொல்லி அவங்க பிரிச்சுட்டு வேலை பார்க்குறாங்க. அப்படி பிரிச்சுட்டு வேலை பார்க்குறப்போ நடுவில் இவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த கனெக்ட் பண்ணுறது காமன் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காமன் கிரவுண்ட் அப்படின்ற விஷயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு தான் அரசாங்கத்திலே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, இப்போ பார்ட்னர்ஷிப், ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா முழு முதலாளி, பார்ட்னர்ஷிப் 2 பேர் 3 பேர் நம்ம பார்ட்னராக இருக்கோம், சேர்ந்து செய்கிறோம். பட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு வரப்போ அதில் ஒரு லிமிடெட் கம்பெனி, இந்த கம்பெனி தான் முக்கியமே தவிர அதில் இருக்கிற நபர்கள் அதை இயக்குகிறார்கள். கம்பெனிக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடச்சிடுது. அப்போது இந்த நடைமுறையில் எந்த மாதிரியான ஒரு அப்ரோச் எடுத்துக்கிறாங்க ஃப்யூச்சரில், இதை நான் என்னுடைய அனுபவத்தில் 1997-98 சில நிறுவனங்களுக்கு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ நிறைய ஒரு இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட கோணங்களில் சில குடும்பங்களை நான் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. அப்போது நான் பார்த்த ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, ஆரம்பத்தில் கஷ்டப்படுறப்போ பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியமாக நோக்கமாக இருக்கிறப்போ வேற்றுமைகள் கிடையாது. பணம் வந்த உடனே பணத்தை செலவு பண்ணுறதுல போட்டிகள் வருது. அதாவது நான் ஒரு BMW கார் வாங்கினா நான் ஒரு இந்த பென்ஸ் கார் வாங்குகிறேன். ஏன்னா இவங்களை வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு ரெகுலேட்டிங் மெக்கானிசம்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 22 பேர் ஃபேமிலி 1, அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் 2, ஜென்ரேஷன் 3, 3 ஜென்ரேஷன் சேர்ந்து 22 பேர் இருக்காங்க. சார் இது ஃபேமிலி இல்லை சார், இது ஒரு வில்லேஜ் இல்லை ஒரு டவுன் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருக்குது. ஒருத்தர் 2 பேருக்கே இவ்வளோ கன்ஃபியூஷன் வருது சார். இப்போ ஒரு 22 பேருக்கு பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா அதில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும்ல. ஆனால் 22 பேர் சேர்ந்து 60 வருஷமாக நிறுவனத்தை நடத்திட்டு இருந்தாங்க. மை குட்னஸ். அப்பா எவ்வளோ ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? அந்த ஒரு குடும்ப ஒற்றுமை, ஒரு காமன் கிரவுண்ட், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுநோக்கு பார்வை இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வழி நடத்த முடியுது. அதே நான் இந்த 22 பேர் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனியை பார்த்த சூழ்நிலையில் 3 பேர்
2 பிரதர்ஸு, அவங்களுடைய சன்ஸு. ஆனால் அவங்க வந்து இன்றைக்கு வந்து இந்த கம்பெனி கிடையாது. வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் இல்லையா? ஒவ்வொரு வாரமும் அனுபவம் வாய்ந்த தொழிலதிபர்கள் நமக்கு அவங்களுடைய அனுபவங்களை, அவங்களுடைய பார்வைகளை வந்து நமக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வாரம் ரொம்ப சீனியர் மேன் மிஸ்டர் குணசிங், அவர் திருநெல்வேலியில் இருக்காங்க. பெரிய நிறுவனங்கள் நடத்திட்டுருக்காங்க. அவங்களுடைய பெல் ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நிறைய நிறுவனங்கள் பார்த்த அனுபவத்தை வைத்து அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, முதல்ல மிஸ்டர் குணசிங் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். Lead High, the third eye to business world. Business counseling, business evaluation, training, consulting and management education. Lead High, the third eye to business world. For details call 9030711871 98434 Lead High, the third eye to business world. வணக்கம், என்னுடைய பெயர் குணசிங் செல்லதுரை. நான் 96 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு சிறு மற்றும் தொழில் சம்மேளனத்தின் தலைவராக இருந்துவிட்டு இப்பொழுது டிஎஃப்எஸ்சி எனக்கூடிய ஒரு ஜெர்மானிய கூட்டு ஸ்தாபனத்துடன் இணைந்து டான்சியா ஃப்ரெட்ரிக் சர்வீஸ் சென்டர் எனக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அதுக்கு தலைவராக இருந்து கொள்கிறேன். குறிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கும் தலைமுறைகளுக்கு பல அறிவுரைகள் கூறினாலும் வளர்ந்துவிட்ட தலைமுறைகளுக்கும் சில அறிவுரைகள் கூற வேண்டியுள்ளது. எனக்கு தெரிந்த ஒரு செய்தி, உண்மையான கதை. ஒரு பெரிய தொழிலதிபர் சிறு சிறு சேமித்து ராக்ஸ் டு ரிச்சஸ் என்று சொல்வார்களே, பின் டு பிளேன், அதை மாதிரி சின்ன சின்ன தொழிலாக ஆரம்பித்து மிகப்பெரிய தொழிலதிபராக வாழ்ந்து மறைந்தவர். கடந்த 40 வருஷங்களாக தொழிலை விருத்தி செய்துவிட்டு அவர்களுக்கு 6 பிள்ளைகள், ஆண் மக்கள். வளர்ந்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று அவர் காலமாகி விடுகிறார். அப்பொழுது 3 சகோதரர்கள், ஒரு சகம் 3 சகோதரர்கள் அடுத்த பக்கம் இருந்து கொண்டு தொழிலை சரிவர செய்ய முடியாமல் மிகுந்த பிரச்சனைக்குள்ளே உள்ளாகி அந்த தொழில் முழுவதும் மூடப்பட்டது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்க நேரிட்டது. அதை பிறகு அவர்கள் மாற்று தொழில்களை தேடி தனித்தனியாக சிறிய தொழிலை தேடி சென்றார்கள். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு தொழில் பெரிதாக வளர்ந்திருக்கும்போது அதனுடைய அமைப்பு, இந்த ஆர்கனைசேஷன், அது எப்படி இருக்க வேண்டும்? அது ப்ரொப்ரைட்டரிஷிப் எனக்கூடிய தனி உரிமையாளராக அல்லது பங்குதாரராக இருக்க வேண்டுமா, அல்லது வரையறுக்கப்பட்ட பங்குடைய லிமிடெட் கம்பெனியாக இருக்க வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கூற்று. நான் சொன்ன பர்டிகுலர் கேஸ் வந்து இட் வாஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். பங்குதாரர், ஈக்குவல் ரைட், ஈக்குவல் ஆப்ளிகேஷன், அனைத்து பேருக்கும் சம உரிமை. அப்படிங்கும்போது எல்லோரும் கோர்ட்டு கேஸ் என்று போட்டு ஏகப்பட்ட செலவு. ஸோ த பீப்புள் என்ஜாய்ட் வாஸ் ஒன்லி த அட்வொகேட்ஸ். அதை மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு அளவுக்கு மேலே போகிறா இருந்தால் we have to make it a பக்கா a limited company. அதை மாதிரி ஒரு செட்டப் பண்ணால் the growth is tremendous and it can be a vertical growth or horizontal growth. So it will be a very good organized structure to pull on to any troubles. வெல்கம் பேக் டு பார்வைகள் பலவிதம். மிஸ்டர் குணசிங் பேசினதை வந்து கேட்டோம். அவர் வந்து மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பார், எந்த அளவுக்கு ஆதங்கப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது அவருடைய பேச்சிலேருந்தே நம்மளால் உணர முடிஞ்சுது. சார், இதுக்கு வந்து என்னதான் சார் தீர்வு? அது அடிப்படையாக ரிலேஷன்ஷிப், ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுவது. இப்போது பிரதர்ஸாக இருந்தாலும் சரி, சன் அண்ட் ஃபாதராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் நம்ம தொழில் ரீதியாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. தென் பர்சனலாக பிரதருங்கிற ரிலேஷன்ஷிப் இருக்குது, சன்னுன்ற ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஃபாதருங்கிற ரிலேஷன்ஷிப்பு. இந்த இரண்டையும் மேனேஜ் பண்ண தெரியணும், இந்த ரோல் பேலன்சிங். இதை சில குடும்பங்களில் வந்து இது ரொம்ப கரெக்டாக பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து வந்து குழந்தைங்கிட்ட பேசிகிட்டு இருக்குது, தொடர்ந்து வந்து பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருக்குது, தொடர்ந்து வந்து சன்னுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது. நீ என்ன நினைக்கிற, நான் என்ன நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரெசிடியூவல் மனதில் வந்து வைத்து கொண்டு வெளிப்படுத்தாமல் இருக்கிறப்போ சின்ன விஷயங்கள் பெருசாகி ஒரு பீரியடில் வந்து வெடித்து பேசுகிறதுக்கு தயக்கம். பேசிட்டாங்கன்னா ரெசிடியூவல்னு சொல்லுவோம், இந்த ஹோல்டிங் பேக். அதை இப்போ என் மனசில் வந்து எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, நீங்கள் இது பண்ணுறது வந்து என்னை அஃபெக்ட் பண்ணுது, நீங்கள் இதை மாதிரி செயல்படுறது வந்து எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த ஈகோ இல்லாமல் போய் பேசணும். நானும் பார்ட்னர், இவனும் பார்ட்னர், எதுக்காக போய் பேசணும் அப்படின்னு சொல்லி ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கிறப்போ சின்னதாக வளர்ந்துடும். அதுக்கு மேலே வீட்டில் பெண்கள் அவங்க வந்து நீங்கள் ஈகோ விட்டு கொடுக்காதீங்க, நீங்கள் நில்லுங்க, இப்படி சில விஷயங்கள், இப்படி நிறைய டைமென்ஷன் சொல்லலாம். பட் ஓரளவிற்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவதன் மூலமாக, இப்போது எனக்கு தெரிந்த நமக்கு ஒவ்வொரு வாரமும் நமக்கு பேசக்கூடிய தொழிலதிபர்கள் ராஜப்பா திருச்சியில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்காரு.
அவர் பையனுக்கு வந்து ஒரு கோச்சிங்க்கு வந்து எப்படி வந்து கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்றத எங்கிட்ட நிறையா ஷேர் பண்ணுவார். அவர் கூட இந்த வாரத்தில் வந்து அவருடைய ஷேரிங்கை கூட நம்ம கேட்கலாம். அவருடைய பார்வையில் அவர் எப்படி அவர் பையனை வந்து ஒரு கோச் பண்ணுறாரு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். திரு ராஜப்பா அவர்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். வணக்கம், என் பெயர் ராஜப்பா ராஜ்குமார், துணைத் தலைவர் டான்சிட்டியா அண்ட் தலைவர் பிஹெச்எல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் திருச்சி. நான் வந்து மேனேஜிங் பார்ட்னராக இருக்கேன் குமார் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லிட்டு. என்னோட இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் எங்கள் ஃபாதர் வந்து 36 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி. அவருக்கு பிஹெச்எல்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தார். நான் படித்து முடித்த உடனே அவரோட ஜாயின் பண்ணி அவர் சொல்லிக் கொடுத்த வச்சு யூனிட் இண்டஸ்ட்ரி நடத்த ஆரம்பித்தேன். இதனால் என்னால் நிறைய சிஸ்டம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, நியூ தாட்ஸ் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இருந்தேன். எனக்கு அப்புறம் இப்போ என்னோட சன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தாங்க. அவரை வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவர் மற்ற கம்பெனிலெல்லாம் சிஸ்டத்துக்கு ஒரு இடத்துலையும் மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு இடத்துலையும் வேறு அதர் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறது ஒரு இடத்துலையும் கொடுத்து ட்ரைனிங் பண்ணி இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் இண்டஸ்ட்ரியில் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் என்னால் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது, புது சிஸ்டம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. அண்ட் அதனால பிஸ்னஸும் நல்ல க்ரோத் ஆகுது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, செகண்ட் லைனோ தேர்ட் லைனோ ஆண்டர்பிரனர் நம்ம கொண்டாடுறோம்னு சொன்னால் அவங்கள வந்து நம்ம ஸ்டேட்டுவே நம்ம இண்டஸ்ட்ரியில் கொண்டாடாமல் வெளியில் மற்ற இண்டஸ்ட்ரியில் வேரியஸ் செக்டர்ஸ்லையும் ஒரு ட்ரெயின் பண்ணி நம்ம எடுத்தோம்னா அது ஒரு நல்ல முறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் தொழில் பண்ண முடியுங்கிறத என்னோட கருத்தைங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். Lead High, the third eye to business world. Business counseling, business evaluation, training, consulting and management education. Lead High, the third eye to business world. For details call 9030071871 98434 Lead High, the third eye to business world. நீங்கள் படித்து பெற்ற பட்டமும் சான்றிதழும் மட்டும் உங்களின் பிசினஸ் அணுகுமுறைக்கு போதவில்லை என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் மேற்கொண்டு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுப்பதற்கு நேரமில்லை என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் படிப்பதற்கும் பிசினஸ் சம்பந்தமான நுணுக்கங்களை அறிவதற்கும் உங்கள் வயது கடந்துவிட்டது என்று நினைக்கிறீர்களா? இவை எல்லாவற்றிற்குமான சிறந்த தீர்வு மினி MBA program offered by Lead High Business School, promoted by industrialists, consultants and academicians. Extension Center at Chennai, Madurai and Coimbatore. Residential full-time MBA program at Kodai Hills. Mini MBA program Lead High Business School. For details contact 9030071871 98434 இப்போ ராஜப்பா பேசினதை கேட்டோம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் ஒரு ஃபாதர் வந்து சப்கான்ட்ராக்ட் பிஹெச்இயில் இருந்ததை வச்சு அதுக்கப்புறம் அவரும் அதே மாதிரி துறை இன்ஜினியரிங் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு இவங்க சப்ளை பண்ணுறாங்க. இது ஒரு விதமான என்டர்பிரினர்ஷிப். இப்படி என்டர்பிரினர்ஷிப் எடுத்தால் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைமென்ஷன்ஸ் வரும். ஆமாம், இப்போ நானே வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன் சார். ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பிஸ்னஸ் இதுவாக மாற்றி